இந்த மாமியோட சுகருக்காக அந்த காய்கறி வைத்தியம்னு பண்ணிக்கிறா. அது எப்படி பண்றா, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கறத பத்தி மாமி கிட்ட பேசுவோம். இப்ப உங்க பேர் என்ன மாமி? என் பேர் ஜெயா. கிட்டக்க வந்து பேசுவோம். ஜெயா. ஜெயாவா? நீங்க எங்க இருக்கேள்? புழுதிவாக்கம். புழுதிவாக்கம். உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? சுகர், காலெல்லாம் புண்ணா விட்டு. சரி. நடக்கவே முடியல, குழியாயிடுது. அதுக்கப்புறம் அங்கே டாக்டர்கிட்ட போகலான்னு நினச்சோம். அவர் வந்து எங்களுக்கு இந்த இதில் செல்லுனால வந்த டாக்டரும் தெரியாது எங்களுக்கு. எங்கள் இடத்துக்கு வந்த அம்மா அவர் பெங்களூரில் இருக்க அம்மா எங்கன்னா அம்மா இந்த மாதிரி படுத்துன்னு இருக்கா, காலெல்லாம் ஒரு மாதிரி இருக்குன்னா அவர் வந்து பார்த்த உடனே அப்படியே ரத்தம் சொட்டிட்டு காலெல்லாம் உடனே க்ளீன் பண்ண சொல்லிட்டு எப்படி இருக்குது என்னன்னு பார்த்தா அந்த மேல் தோல் பூரா துண்ணுடுச்சு. அதாவது இந்த மார்பிள் இருக்கு இல்லையா, அது நடந்தால் சுகர்காரர்களுக்கு தோலை துண்ணுடுமா. அவர் உடனே பார்த்துட்டு நீ போய் பீர்க்கங்காயும் நீட்ட புடலங்காயும் அந்த சுகர்னால கால் வந்து புண்ணாகி காலே எடுக்கணும்னு அந்த அலோபதி டாக்டர் வந்து காலே எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஒரு விரலா வந்து நீங்க ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. அதனால அதை வந்து அது பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால நம்ம வந்து காய்கறி வைத்தியம். அந்த காய்கறி வைத்தியம் யார் பண்றா? கணபதின்னு விட்டு பெங்களூர்ல எலக்ட்ரானிக் சிட்டில வேலை பார்க்குறாரு. ஓ சரி. அவர் வந்து எங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு. டாக்டர்னே தெரியாது. அவர் ஏதோ பூனலுக்கு வந்துட்டு கோயம்பேடு போயிருக்காரு. ராத்திரி 10 மணிக்கு பஸ்ஸுன்னா சரி வேண்டாம் போன்னு இங்கே வந்துட்டார் எங்கள் அதுக்கு. வந்த உடனே பார்த்துட்டு இந்த பீர்க்கங்காயும் பொள்ளங்காயும் வாங்கிட்டு சொல்லி அவரே நறுக்கி மிக்சியில் அடித்து இந்த 200 கிராம் டம்ளரால் ஒரு டம்ளர் பீர்க்கங்காய் ஃபுல்லாக தோலோட சேர்த்து அடிச்சா நல்லா வரும். ஆனால் டீ வடிகட்டிலாம் வடிகட்டக்கூடாது. துணியில கட்டிவிட்டு நல்லா அப்படி புழிஞ்சோம்னா அப்படியே கரகரகரன்னு ஜலம் பூரா வந்துடுறது. அந்த சக்கையை எரிஞ்சிட்டு அது உப்பு ஒன்றும் போடக்கூடாது, அப்படியே குடிச்சிடணும். இந்த சுகருக்கு கால் புண்ணு வந்தவாளுக்கு அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி காய்கறி கொடுக்குறா. அதனால அவாவாலோட நேச்சர் அந்த இது பல்ஸ் பார்த்து நாடி பார்த்துட்டு அவாவாளுக்கு தகுந்த மாதிரி காய்கறி செலக்ட் பண்ணுவா. அந்த காய்கறியை வந்து தோலோட சேர்த்து மிக்சியில அரைச்சு அதை அப்படியே வடிகட்டி அதை வந்து அந்த இதுலலாம் வடிகட்டக்கூடாது, துணியில வடிகட்டி அந்த இதை வந்து உப்போ சர்க்கரையோ எதுவுமே சேர்க்காம மிளகு பொடியோ எதுவுமே சூப் மாதிரி எதுவும் சேர்க்காம அப்படியே பச்சையா குடிக்கணும். நீங்க எத்தனை நாள் அது மாதிரி சாப்பிட்டு இருக்கேன்? 10 மாசமா சாப்பிட்டு இருக்கேன். 10 மாசமா 15 நாள்ல எனக்கு ட்ரீட்மெண்ட். ஆனா 15 நாள்ல அந்த புண்ணெல்லாம் சரியாயி கால் புண்ணெல்லாம் சரியாயி இப்ப ரொம்பவே நல்லா இருக்கா. மாமி வந்து கால் எடுக்கணும்னு சொன்னவா காலோட இப்ப வந்து சமையல் வேலைக்கெல்லாம் போறா. வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காரு, அந்த கொஞ்சம் உடம்பு ரொம்ப ஓச்சலாக இருந்தது. அதுக்கு என்ன பண்ணினா பீர்க்கங்காய் இது இருக்கணும், முருங்கைக்காய். அது விரை வந்து கடையில் விற்கிறான், காஞ்ச விரை. ஆமாம், நம்ம எடுத்து இப்படி விண்டோம்னா உள்ள பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி மாத்திரை மாதிரி இருக்கு அந்த இதில் முருங்கைக்காயில். அது தினம் 10 கிராம் 20 ரூபா. அது வந்து தினம் ராத்திரி படுத்துக்கும் போதும் ஒன்று போட்டுண்டாக்க கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, காரியம் செய்யலாம் போல தோணும். நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறது. நாட்டு மருந்து கடையில முருங்கைக்காயோட உள்ளுக்குள்ள இருக்கிற விதை வந்து சீடு மாத்திரம் நமக்கு தனியா கிடைக்கிறது. அந்த சீடை உடைச்சு எடுத்தா உள்ளுக்குள்ள வந்து பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி மாத்திரை மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. அத வந்து நைட்டு டெய்லி இது எதுக்காக சாப்பிடுறேன்? உடம்பு கொஞ்சம் தெம்பா இருந்து இந்த மாதிரி காரியம் இருந்தா கை கால் வலி இல்லி ஒன்றும் இல்லாம நல்லா இருக்கு. அது வந்து தெம்புக்காக, பி காம்ப்ளெக்ஸ் மாதிரி அது ஒரு தெம்புக்காக உள்ள மாத்திரை. ஓகே, அது சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இது வந்து போன மேலேருந்து சாப்பிட்றேன். பீர்க்கங்காய் ஜூஸ் 1 வருஷமா சாப்பிடுறேன். ஆனா இப்ப வந்து சுகருக்காக உள்ள மாத்திரை எல்லாம் நீங்க சாப்பிடுறது நிறுத்திட்டு டாக்டர்கிட்ட போறது இல்ல, பிளட் டெஸ்டும் பண்றது இல்ல. அலோபதி டாக்டரை விட்டுட்டு காய்கறி வைத்தியம் மருத்துவம் பண்ணி சுகர் வந்து ரொம்ப நார்மலா இருக்கு இப்ப வாழ்க்கை. நீங்க டெஸ்ட் பண்ணலாம், இப்போ நார்மலா இருக்கு. இப்ப சாப்பாட்டுல வந்து இது சேர்க்க கூடாது அது சேர்க்க ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் சாப்பிடணும். இதே மாதிரி நீங்களாமும் சுகருக்காக வந்து நீங்க வைத்தியம் பண்ணிட்டு காய்கறி வைத்தியம் பண்ணிட்டு சுகர்லாம் இல்லாம நீங்களும் நல்ல சாப்பாடு உசுரோட இருக்கிற வரைக்கும் எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிடணும். சாப்பிட்றதுக்காக தான் நம்ம வாழறோம். அதனால நல்லா சாப்பிட்டு நீங்களும் நலம் பெற நான் வாழ்த்துறேன். இப்போ வந்து ஸ்டோன் பற்றி சொல்லுங்க. கால் பிளேடர் ஸ்டோனுக்கு என்ன காய் வச்சு அவத்தில் யாருக்கு என்ன சரியாச்சுங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். என் பேரனுக்கு கல் இருந்தது, ஒரே வலி. ஒரு தடவை ஆப்ரேஷன் பண்ணி சரியாக வரல அவனுக்கு.
திருப்பி ஆப்ரேஷன் பண்ணணுமா என்னட்டு அப்புறம் இந்த டாக்டர் எனக்கு அறிமுகமான அப்புறம் அவரை கேட்டோம். வெள்ளை கத்திரிக்காயை காம்பெல்லாம் நெருக்கிட்டு தோலோட எலுமிச்சம்பழம் ஒரு மூடியும் போட்டு அதை மிக்சியில் அடித்து புழிஞ்சு சாப்பிட சொன்னார். 3 வேளை சாப்பிட்டா கல் தானே கரைஞ்சி வெளில விட்டு. இது எத்தனை நாள் சாப்பிடணும்? ஒரு வாரம் சாப்பிட சொன்னோம். ஒரு வாரம். வெள்ளை கத்திரிக்காய் ஸ்கால் பிளேடர் ஸ்டோன் இருக்கிறவா வெள்ளை கத்திரிக்காயை மிக்சியில் போட்டு அரைக்கணும். அந்த காம்பை மாத்திரம் எடுத்துட்டு எலுமிச்சம்பழத்தையும் தோலோட சேர்த்து போட்டு அரைக்கணுமா? எலுமிச்சம்பழத்தையும் தோலோட சேர்த்து போட்டு வெள்ளை கத்திரிக்காயோட சேர்த்து போட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அதை வந்து துணியில் வடிகட்டி அந்த சாரை அப்படியே குடிக்கணும், உப்பு சர்க்கரை போடாமல். அதை மாதிரி ஒரு வாரம் சாப்பிட்டா கால் பிளேடர் ஸ்டோன் தானா ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு போயிடுறது. அப்புறம் உங்க வீட்டுல 2 பேருக்கு அது மாதிரி ஆயிடும். பொண்ணுக்கு சின்ன பொண்ணுக்கு என் பேரனுக்கு 2 பேருக்குமே அது சரியாயிருக்கு, கியூர் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தேன் கரைஞ்சிருக்கும். சத்தியம் ஆஸ்பத்திரி இருக்கு சீச்சக்கரான்னு, அதுல போய் தான் பார்த்தோம். இவரா சொல்றாரு. சொல்லுங்க. அந்த அந்த மருத்துவர் வந்து காய்கறி வைத்தியம் அப்படின்னா எல்லா காய்கறி இல்லாம ஒரு 12 காய்கறி மாத்திரம் இல்லையா, 12 காய்கறி மாத்திரம் போட்டு இது பண்றாங்க. என்னென்ன காய்கறிகள் அது? பீர்க்கங்காய், பொடலங்காய், இது கோவக்காய், பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், வாழைத்தண்டு வந்து வாழைப்பூ வந்து அது மாதிரி 12 கறிகள் போட்டு எந்தெந்த எல்லா காயுமே தனித்தனியா தான் பண்ணலாம். ஆனால் கொத்தவரங்காயும் அந்த இதுவும் பண்ணலாம் சேர்த்து, கோவக்காயும் கொத்தவரங்காயும் கோவக்காயும் அரைச்சி போட்டு சாப்பிட்டு இது பண்ணால் அந்த ஸ்ட்ரோக் பக்கவாதம் அந்த வாளுக்கெல்லாம் அது வந்து நல்ல க்யூர் ஆகுது அப்படிங்கிறா. இவாளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர். யாருக்கு அது? அது எங்கள் நாத்தனார் மாப்பிள்ளை. அவங்க நாத்தனாரோட மாப்பிள்ளைக்கு வந்து இது ஸ்ட்ரோக் சரியாயிருக்கு இல்லையா. ஸ்ட்ரோக் வந்ததுக்கு வந்து கொத்தவரங்காயும் கோவக்காயும் அப்படியே பச்சையா போட்டு மிக்சியில போட்டு அரைச்சு அதை வந்து துணியில வடிகட்டி அப்படியே சாப்பிடணும். அது மாதிரி சாப்பிட்டா பக்கவாதங்கள்லாம் சரியாயி அவளே தானே எழுந்து நடமாடி எல்லாம் பண்ற அளவுக்கு நமக்கு கால உணர்வு. எனக்கே இந்த விரல்ல விரலுக்கு வந்து ரத்த ஓட்டமே இல்லாம இருந்தது. அது அந்த டாக்டர் சொன்னது அந்த நரம்புல உணர்வே இல்லை உங்களுக்கு, அந்த விரலை எடுத்துடணும் அப்படின்னார். அப்புறம் நாங்கள் இவர்கிட்ட இந்த ட்ரீட்மெண்ட் போது சொன்னோம், அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னு. இப்போ 3 மாசமா உணர்வு இருக்கு, இந்த காலில் சொரணை இருக்கு. நல்லா கிள்ளி பார்த்தா நல்லா தெரியாது. அதனால அவர் சொன்னார் இந்த மாதிரி உணர்வு இல்லைன்னா இந்த நீட்ட புடலங்க வாங்கிட்டு வந்து அதையும் நல்லா இவ்வளோ நீளம் எடுத்து ஒரு டம்ளர் ஜூஸ். சரி, அது வந்து இப்போ கால் பிளேடர் ஸ்டோனோ இல்லை சுகரோ இல்லை இந்த பக்கவாதமோ இருந்தால் தான் அதை சாப்பிடணும்னு கிடையாது. ரெகுலராக வந்து நார்மலாக இருக்கிறவாளே டெய்லி ஒரு காய் எதையாவது அப்படியே பச்சையாக எடுத்து பச்சையாக சாப்பிட்டோன்னா அந்த அந்த வர டிசீஸை வந்து நம்ம முன்னாடியே தடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாமி வந்து 12 காய்கறி வைத்தியம் பற்றி நமக்கு ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னா. இதை நீ வந்து நாங்கள் மட்டும் அனுபவிக்காமல் நீங்களும் வந்து இதே மாதிரி பச்சை காய்கறி என்னென்ன காய்கறி இன்னொரு வாட்டி சொல்லிடுங்களேன். கொத்தவரங்காய், இது பாவக்காய், பீர்க்கங்காய், கோவக்காய், வாழைக்காய், வந்து பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ வந்து அப்புறம் நாட்டு கத்திரிக்காய். அதோட அந்த முருங்கைக்காயோட உள்ளுக்குள்ள இருக்கிற சீடு, முருங்கை விதைய வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கிறது, காஞ்ச விதையே கிடைக்கிறது. அந்த விதையில உள்ள சீடு. இந்த 12 காய்கறிகளும் டெய்லியே ஒரு காய்கறி அரைச்சு பச்சையா வடிகட்டி நீங்க வந்து உப்பு போடாம, மிளகு பொடி போடாம, சர்க்கரை போடாம, எதுவுமே போடாம பிளெயினா அப்படியே குடிக்கணும். இல்ல பச்சை காய்கறியா அப்படியே சாப்பிட முடிஞ்சா கூட ராவா கூட சாப்பிடலாம். கட் பண்ணி ஜூஸ் பண்ணி தான் சாப்பிடணும் இல்ல. சிலது வந்து அப்படியே சாப்பிட முடியாதுங்கிறதுனால ஜூஸ் பண்ணி குடிக்கிறோம். வாழைக்காய், கோவக்காய் இதெல்லாம் கட் பண்ணி கிண்ணத்துல வச்சுருந்து பேசி அப்படியே சாப்பிடலாம். அந்த பரங்கிக்காய் கூட நீங்க சொன்ன மாதிரி அதை மிக்சியில அடிச்சுட்டு அப்படியே ஸ்பூன் மாதிரி அந்த இது ஜாம் தான் சாப்பிடுற மாதிரி வெறும்னே சாப்பிட்டுடலாம். அந்த மாதிரி வந்து நீங்களும் சாப்பிட்டு பயன்பெறணும்னு நாங்க வாழ்த்துறோம்.